படம் பண்ணலாமா சரின்னு தயாரிப்பாளர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த படத்தையே முடிச்சு கையில கொடுத்துருவாரு டைரக்டர் ஹரி. அந்த அளவுக்கு படு ஸ்பீடு. அத்தகைய அசகாசுரனையும் ஆம சூப் கொடுத்து உட்கார வச்சிட்டது காலம். என்னாச்சு? அவர் தற்போது இயக்கி கொண்டிருக்கிற சிங்கம் 3 படப்பிடிப்பு நகராம அப்படியே நிக்குது. எல்லாமே பட்ஜெட் பிரச்சனை தான். சூர்யாவோட 24 படத்துலயும் அதுக்கப்புறம் வந்த இரவி படத்தாலையும் சிங்கம் 3 படத்தினுடைய தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா பலத்தை நஷ்டம் அடைஞ்சிருக்காரு. அதனால இந்த படத்தினுடைய பட்ஜெட்டை பெரும் அளவு குறைங்க, ஃபாரின் ஷூட்டிங்லாம் தேவையில்ல, இங்கேயே படத்தை முடிங்க அப்படின்றாராம் அவரு. ஒரு நேர்கோட்டை போட்டுட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் தலையை திருப்பி பழக்கப்படாத ஹரி இது சரியில்லைங்க அப்படின்னு முரண்டு பிடிக்கிறாராம். இதே தயாரிப்பாளர் தான் இந்த படத்தினுடைய கதை விவாதத்தையே நீங்க நினைச்ச நாட்டுல வச்சுக்கோங்க அப்படின்னு உலக மேப்பை தூக்கி போட்டு ஊறப்பட்ட சுதந்திரம் கொடுத்தவரு. அவர் சொன்னது போலவே ஏதோ ஒரு நாட்டுக்கு தான் உதவி இயக்குநர்கள் குழுவோட போய் கதை பண்ணி கொண்டு வந்தாரு ஹரி. இப்போ தயாரிப்பாளருக்கு கஷ்டம்னு வந்துட்டா வளைஞ்சு போறது தானே நல்லது. இது புரியாத ஹரி நான் வளைச்சா கம்பி நீ வளைச்சா புல்லுன்னு ஏன் முரண்டு பிடிக்கிறாரு? தமிழ் சினிமா விசித்திரமானது. அதை விட விசித்திரமானவங்க இங்க இருக்க ஈகோ பிடிச்ச இயக்குனர்கள்.